வணக்கம். ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்று 2019 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் அதிகமாக பேசப்படுகின்ற சில விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் தொடர்ச்சியாக பனி புயல் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்பான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அதிகமாக பிரித்தானிய மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் அதிகமாக பேசப்பட்டாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் சில செய்திகள் முக்கிய இடம் பிடிக்கின்றன. அதிலும் ஜெயலலிதாவினுடைய கொலை விவகாரம் தொடர்பாக, ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பாக, அவருடைய மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு விசாரணை ஆணையகம் உருவாக்கப்பட்டது, ஆறுமுகசாமி விசாரணை ஆணையகம். அதற்கு பிறகு அந்த ஆணையகத்தினூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விசாரணைகளை தற்போது அந்த ஆணையகம் கூறியிருக்கிறது, சசிகலா இந்த ஜெயலலிதாவினுடைய மரண விவகாரத்தோடு தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய சசிகலா மீது நேரடியாக விசாரணைகளை முன்னெடுக்க போவதில்லை என்ற கருத்தை ஆறுமுகசாமி ஆணையகம் வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தி அதிகமாக பேசப்பட்டாலும் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது சேனா படைப்புழுவினுடைய தாக்கம் விவசாயிகளுடைய பயிர்களை தாக்கி இருக்கிறது. இந்த தாக்கத்தின் பின்னணியில் இந்த தாக்கத்திற்கான அதாவது இவர்களுக்கான நஷ்டஈடு வழங்குவது தொடர்பான விடயங்கள் கூட அதிகமாக பேசப்படுகின்றன. அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பான போராட்டங்களும் அதிகமாக நேற்றும் என்றும் பேசப்பட்ட ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்று பத்திரிகைகளில் மீது எங்கள் பார்வையில் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், மைத்ரி கோத்தபாயவே வழக்குகளை தடுக்கின்றனர், ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்சவும் இணைந்து இன்று வழக்குகளை தடுக்கும் நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர். யாருடைய வழக்கு எப்போது எடுக்க வேண்டும், யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற அனைத்துமே அவர்களின் கைகளில் தான் உள்ளது என இவர்கள் இருவரும் நீதிமன்ற செயற்பாடுகளில் நேரடியாக தலையிடுகின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங் சபையில் குற்றம் சுமத்தினார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக தாஜுதீன் மற்றும் லசந்த கொலையாளிகளை காப்பாற்றுவது தொடர்பிலும் அவர்கள் முன்னின்று செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினை முன்வைத்திருக்கிறார். எது எப்படியோ இந்த நீதிமன்ற விடயங்களில் தலையிடுகின்ற குற்றச்சாட்டு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ள முடியாதோ என்ற ஒரு பக்கம் இருக்கின்ற போது, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் ஜனாதிபதியின் கீழ் இதற்கான அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் ஜனாதிபதி மீது ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றன. அதே சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கூட்டாக இருந்தபோது இரு கட்சிகளும் மஹிந்த அணி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு மஹிந்த மைத்ரி இருவரும் ஒன்றிணைந்ததுக்கு பிறகு இப்போது ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரம் தனித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினர் ஜனாதிபதி மீதும் மஹிந்த அணி மீதும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எது எப்படியோ குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது முக்கியமான விடயமாக பார்க்கவில்லை. இந்த குற்றச்சாட்டுகளுக்கான தீர்வை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பானவே அதிகமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த செய்தியை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். மேலும் இன்னும் ஒரு பிரதான செய்தி போன்ற ஒரு செய்தி இருக்கிறது. 1000 ரூபாவை வலியுறுத்தி நாடு முழுவதும் கவன ஈர்ப்பு, 625 ரூபாவுக்கு கையொப்பமிட்டால் போராட்டம் வெடிக்கும் எனவும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் அடிப்படை சம்பள கோரிக்கையை முன்னிறுத்தி நேற்று புதன்கிழமை தலைநகர் உட்பட நாடளாவிய ரீதியில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்பினர் உள்ளிட்ட சுமார் 25 அமைப்புகள் அடங்கிய 1000 ரூபாவுக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும், குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 625 ரூபாய் என்ற அந்த அடிப்படை சம்பளத்துக்கு கூட்டு ஒப்பந்தத்தின் போது கைச்சாத்திடப்பட்டால் அதற்கு எதிராக பாரிய
போராட்டம் வெடிக்கும் என்ற ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். எது எப்படியோ இந்த ஒப்பந்தம் என்பது தொடர்ச்சியாக இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. சம்பள உயர்வு கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டங்கள் முன்னெடுக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகள், அதாவது தொழிற்சங்கங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கூட இருக்கிறது. ஆனாலும் தொழிற்சங்கங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கு அஞ்சுகின்ற விடயம் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு குறைந்துவிடும் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. எது எப்படியோ மக்களுடைய நிலையில் அந்த தோட்ட தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு அவர்கள் செய்கின்ற அந்த தொழிலுக்கான ஊதியத்தை சரியான முறையில் வழங்கினால் இவ்வாறான போராட்டங்கள் வெடிக்காது என்ற ஒரு கருத்து கூட இருக்கிறது. சரி, இருந்தாலும் இன்னும் ஒரு கட்டப்பட்ட செய்தியை பார்க்கலாம். நாமலிடம் 2 மணி நேர வாக்குமூலம் பெற்ற CID என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் நேற்று CID விசேட வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, CCDயின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ் ஆகியோர் மீதான கொலை சதித்திட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்திய பிரஜை வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய குறிப்பாக அவர் சொல்லியிருந்தார். நாமல் ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ், அதே போன்று அவருடைய மனைவி ஆகியோரை சந்தித்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் எதற்காக இவர்களை சந்தித்தார்கள் என்ற அடிப்படையில் விமல் வீரவன்ஸ் மற்றும் அவருடைய மனைவி நாமல் ராஜபக்ச போன்ற 3 பேரையும் விசாரணைக்கு வருமாறு CID அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன்படி நாமலிடம் 2 மணி நேரங்கள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்னும் ஒரு கட்டப்பட்ட செய்தியை பார்க்கலாம். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதை சர்வதேசம் உறுதிப்படுத்த வேண்டும், பிரித்தானிய பிரதிநிதியிடம் சம்பந்தன் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதியும் பிரதமரும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இணைந்து செயற்பட வேண்டும். நீண்டகால பிரச்சனை, தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாத பட்சத்தில் இந்த நாட்டிற்கு எதிர்காலம் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ள நிலையில் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பிரித்தானிய பிரதிநிதிகள் சம்பந்தனை சந்தித்திருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனை சந்தித்திருந்த போது அவர் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அவர் சொல்லுகின்ற விடயம், நாட்டில் தொடர்ந்தும், அதாவது இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அதனை அந்த தீர்வு திட்டம், அதாவது தமிழர்களுக்கு வழங்கக்கூடிய தீர்வினை இரு தலைவர்களும், குறிப்பாக ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்தனர். அதே நேரத்தில் ஐநாவால் நிறைவேற்றப்பட்ட, இலங்கையினுடைய அனுசரணையோடு ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட அந்த பிரேரணையை கூட நிறைவேற்றுவது தொடர்பில் சர்வதேசம் நேரடி அழுத்தம் செலுத்த வேண்டும் என்ற கருத்தையும் கூட அவர் பதிவு செய்திருந்தார். அந்த செய்தியை ஒட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கு. இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். முல்லைத்தீவில் அவசரமாக திறக்கப்பட்ட புத்தர் சிலை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு நாயாறு நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தை அபகரித்து அமைக்கப்பட்டு வந்த புத்தர் சிலை போலீசார் மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினரின் உதவியுடன் நேற்று அவசரமாக திறந்து வைக்கப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கடந்த வாரம் பொங்கல் தின நிகழ்வினை முன்னெடுக்க அப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முற்பட்ட போது அவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பௌத்த மதகுருக்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. ஆனாலும் இருந்தாலும் அதற்கு பிறகு இடம்பெற்ற செய்திகள் பல்வேறு, அதாவது நீதிமன்றம் வரை இந்த விடயம் சென்றிருந்தது. நீதிமன்ற விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே நேற்று திடீரென இந்த புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை ஒட்டியதாக இந்த செய்தி இருக்கு. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். ஒருமித்த நாடு என்ற சொற்பதத்தில் சமஷ்டி இலக்கினை அடையலாம், அனைவரும் எதிர்க்க வேண்டியது அவசியம் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பிரிவினைவாதிகளுக்கும் சமஸ்டியர்களுக்கும் சொற்பதங்கள் அனாவசியமானவையாகும், மாறாக இலக்குகளின் மீது அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்றும், அதன் அடிப்படையில் இந்த ஒருமித்த நாடு என்ற சொற்பதத்தில் சமஷ்டி இலக்கினை அடையலாம் என்ற ஒரு விடயத்தினை அவர் நேற்று விசேடமாக வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையினூடாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த செய்தியொட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கு. இன்னும் ஒரு இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், அரசியல் நகல் இலங்கையை நாசமாக்கும் மஹிந்த எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. உத்தேச அரசியலமைப்பு நாட்டை நாசமாக்கும் தன்மை கொண்டது எனவும் பிரிவினைவாத சமஷ்டிவாத அபிலாஷைகளுக்கு
தீனி போடுவதாக அமைந்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ச கடுமையாக சாடியிருப்பதுடன் மத்திய அரசாங்கத்தை பலவீனமாக்கி மாகாணங்களுக்கு அளவிட முடியாத அதிகாரங்களை வழங்குவதாக உத்தேச அரசியலமைப்பு நகல் வரைவு அமைந்திருப்பதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ச நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக செல்ல நாங்கள் ஏற்கனவே விரிவாக அந்த செய்தியை பார்த்திருந்தோம். கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். தனிநாடு வேண்டாம், சமஷ்டியையும் கைவிடும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தனிநாடு வேண்டும் என்ற எண்ணத்தில் தாங்கள் தற்போது இல்லை என்று கூறியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், அதிகார பரவலாக்கள் வேண்டும் என்றும் ஆனால் அது சமஷ்டியாக இருக்க வேண்டியதில்லை என்றும் கூறியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. எது எப்படியோ சுமந்திரன் இந்த விடயம் தொடர்பாக சிங்கள மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கியிருந்த நேரடி நிகழ்ச்சி ஒன்றில், அரசியல் தொடர்பான ஒரு நேரடி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இந்த புதியாக உருவாக்கப்பட இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு தொடர்பான விடயங்களை அவர் பேசியிருந்தார். அதன் போது அவர் சொன்ன சில விடயங்கள், எங்களுக்கு தனிநாடு வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் ஆனாலும் சமஷ்டி என்ற ஒன்றை எங்களுக்கு கட்டாயம் தர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் தாங்கள் இருக்கிறோம் என்ற விடயத்தினை அவர் சுட்டி காட்டுகின்ற வகையிலையும் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய அந்த கட்டமிடப்பட்ட செய்தி இருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். நுண்கடனால் 2018 வடக்கில் 60 பேர் தற்கொலை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கில் அதிக அளவிலான கடன் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பு, சொத்துக்கள் போன்றவற்றை சூறையாடி இருப்பதாகவும், அதே நேரத்தில் மற்றும் கற்புகளை அவர்கள், அதாவது அந்த கடன் எடுக்கின்றவர்களை கற்புகளை கூட சூறையாடி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதிலும் சொல்லியிருந்த, அதாவது ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அவர் குறிப்பாக சொல்லியிருந்தார், 100 ரூபாவுக்கு 120 ரூபாய் வரை வீதம் கொண்ட வட்டிகள் அறவிடப்பட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டினை சுமத்தியிருந்தார். எனவே இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்ற ஒரு கருத்தை கூட நேற்று நாடாளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த செய்தியை ஒட்டியதாக அந்த செய்தி இருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க கூடாது என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பிரிவினவாதத்தை விட்டு விலகி நல்லிணக்கத்தை நோக்கி நாடு செல்லும் போது நாட்டில் மீட்கப்படும் ஆயுதங்கள் மூலம் எதிர்வரும் தலைமுறையினர் இவ்வாறான கடந்த காலங்களை மறந்து, அதாவது கடந்த கால யுத்தத்தின் போது ஏற்பட்ட அந்த இரத்த ஆற்றிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த செய்தியொட்டியதாக குறிப்பாக நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் போதே விமல் வீரவன்ஸ் அந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக போர்க்கொடி உடன் நீக்குமாறு மஹிந்த அணி வலியுறுத்து என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. இராணுவத்தினருக்கு எதிராக குற்றங்கள் இருக்கும் முறைப்பாடு செய்யுமாறு புலம்பெயர்ந்தோருக்கு பாதுகாப்பு செயலாளர் அழைப்பு விடுத்ததை தாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்துள்ள மஹிந்த அணியினர், அவர் பாதுகாப்பு செயலாளர் பதவிக்கு பொருத்தமற்றவர் எனவும் இவ்வாறான பாதுகாப்பு செயலாளர் நாட்டிற்கு தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த அணியின் முக்கியஸ்தர்கள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருந்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி செல்ல இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ஐநா சபை அமர்வில் இலங்கை மீதான அழுத்தத்தை பன்னாடுகள் தொடர வேண்டும், பிரிட்டனிடம் வலியுறுத்தியது கூட்டமைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் நேற்றைய தினம் பிரித்தானிய முக்கியஸ்தர்களை சந்தித்திருந்தார். அதன் போது அவர் கூறியிருந்த சில விடயங்கள் தொடர்பாக அந்த செய்தியை ஒட்டியதாகவும் அதே செய்தியை ஒட்டியதாகவே இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் காணப்படுகிறது. பிரிக்க முடியாத நாட்டினுள் தீர்வு ஒன்றையே எதிர்பார்க்கின்றோம், பிரித்தானிய அதிகாரியிடம் கூட்டமைப்பு எடுத்துரைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தியை ஒட்டியதாகவே நேற்றைய தினம் ஒரு முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தனுக்கும் பிரித்தானிய பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த சந்திப்பை ஒட்டியதாகவே அந்த செய்தி காணப்பட இன்று வழியாக இருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ஐநா அமர்வில் இலங்கையை இருக்க வேண்டும் சர்வதேசம் என்ற அந்த தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக ஐநா கூட்டத்தின் போது
மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தின் போது இலங்கை தொடர்பாக பல்வேறு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்ற வகையிலேயே நேற்றைய தினம் சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனை சந்தித்திருந்த பிரித்தானிய முக்கியஸ்தர்களும் அவரது கருத்தை பதிவு செய்திருந்தார். அதே நேரத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், கவர்மெண்ட் டு பிரசன்ட் கேபினட் பேப்பர்ஸ் ஷார்ட்லி, பலாலி டு பி டெவலப்ட் 4 ரீஜனல் ஃப்ளைட்ஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக பலாலி விமான நிலையத்தை பிராந்திய விமான நிலையமாக மாற்றுவதற்கான ஒரு கேபினட் என்று சொல்லப்படக்கூடிய அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக அந்த செய்தி அதனை மையப்படுத்தியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக. மேலும் இன்றைய லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது, மெதிசபே பிரசாந்த் கிரியாவலட்ட மந்திரி வரு பனஹாக் ஹவுல் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சிக்கல் என்ற தலைப்பில் 50 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிக்கல் என்ற தலைப்பில் காணப்படுகிறது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கத்தியோடு வந்ததாகவும் 3 பேர் மிளகாய் பொடி கரைசலோடு எடுத்து வந்ததாகவும் அந்த செய்தி அதனை ஒட்டியதாகவே இன்றைய லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தி பிரசுரமாக இருக்க, இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், 1000 ரூபாய் இயக்கத்தின் ஏற்பாட்டில் மலையகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பில் நாங்கள் ஏற்கனவே விரிவாக இந்த செய்தியை பார்த்திருந்தோம். அந்த செய்தியொட்டியதாக எங்கெங்கே பிரதானமாக முன்னெடுக்கப்பட்டது, குறிப்பாக ஹேட்டன் நுவரெலியா போன்ற பகுதிகளில் பிரதானமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் கொழும்பிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய இந்திய செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது, பிரியங்கா காந்திக்கு முதன்முறையாக காங்கிரஸில் பதவி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் பொதுச் செயலாளராக பிரியங்கா காந்தி நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தி. இவர் தேர்தல் சமயங்களில் தனது தாயார் சோனியா காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரலி, அமேதி தொகுதிகளில் தேர்தல் பணிகளை கவனித்து அவர்களுக்கு உதவி வந்தார். இந்த நிலையில் அவர் கட்சியில் உதவி வந்தார் என்ற அடிப்படையில் அவருக்கு தற்போது முதன்முறையாக காங்கிரஸில் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது எப்படியோ குடும்ப அரசியல் நகர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கடந்த காலங்களில் சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தார். தற்போது அதற்கு பிறகு ராகுல் காந்தி தற்போது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொதுச் செயலாளராக தங்கை நியமிக்கப்பட்டிருக்கிற விடயம் இது எப்படியோ அந்த இந்திய அரசியலில் இது எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப்போவது தெரியவில்லை. இருந்தாலும் அந்த செய்தியை நாங்கள் இந்திய செய்தி பக்கத்தில் பார்த்திருந்தோம். மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், சிம்பாப்வேயில் ஆர்ப்பாட்டங்களை முறியடிக்க படையினரால் ஒழுங்குமுறையில் சித்திரவதை, அந்நாட்டு மனித உரிமைகள் குழு குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது, சிம்பாப்வே படையினர் அந்நாட்டில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்களை முறியடிக்க ஒழுங்குமுறையில் சித்திரவதைகளை மேற்கொண்டு வருவதாக நாட்டு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட மனித உரிமைகள் குழு குற்றம் சாட்டியுள்ளது. ஆர்ப்பாட்டங்களை தடுக்க அதிகாரிகள் படையினரை பயன்படுத்துவது தொடர்பில் மேற்படி சிம்பாப்வே மனித உரிமைகள் ஆணையகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அங்கு போராட்டங்கள், அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துகின்ற முகமாக இவ்வாறான அந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக இராணுவத்தை கொண்டு அவர்களை சித்திரவதை செய்வதாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த செய்தி இன்றைய தினம் உலக செய்திகள் பக்கத்தில் இடம்பெடுத்திருந்தாலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், போதை வஸ்துக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் என்ற தலைப்பில் தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது. போதைப்பொருள் விநியோகம் மற்றும் பாவனையை தடுப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக பெருமளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன. கடந்த சில வாரங்களுக்குள் 1000 கோடி ரூபாவிற்கும் கூடுதலான பெறுமதி உடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டவர்கள் உட்பட உள்நாட்டவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. எது எப்படியோ போதைப் பொருளை தடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அந்த நடவடிக்கைகளுக்கும் அப்பால், அதாவது ஜனாதிபதியினுடைய எதிர்ப்பு என்பதையும் கடந்து ஜனாதிபதியினுடைய அந்த போதைப்பொருள் தடுப்பு விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கும் அப்பால் இவ்வாறு தொடர்ச்சியாக கடந்த வாரம் அளவில் போதைப்பொருள் தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டாலும் இன்னும் அதாவது தலைமறைவில் இவ்வாறான சட்டவிரோத
போதைப்பொருள் கடத்தல்கள், போதைப்பொருள் கொண்டு வருவது, விற்பனை தொடர்பான பல்வேறு விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சரி, இதற்கு ஜனாதிபதி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார், நாட்டினுடைய இந்த போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கான என்ன திட்டங்களை முன்வைக்க போகிறார் என்ற நிலை இருக்கிறது. இருந்தாலும் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள், ஆனால் அவர் குற்றச்சாட்டுகளை கூட சுமத்தி இருந்தார் ஜனாதிபதி. இதற்கும் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற கருத்தை கூட அவர் பதிவு செய்திருந்தார். எது எப்படியோ இந்த செயற்பாடுகள் அனைத்துமே மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில், அதாவது மக்களுக்கு இந்த போதைப் பொருள் சென்றடையாமல் தடுக்கக்கூடிய வகையில் இருக்குமாக இருந்தால் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் படம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்க, மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் மிக பலம் வாய்ந்த ஆயுதம் கல்வி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. உலகில் மாற்றத்தை பயன்படுத்தக்கூடிய மிக வலுவான ஆயுதம் கல்வி என மாமனிதர் நெல்சன் மண்டேலா கூறியிருந்தார் என்ற தலைப்பிடப்பட்டும் தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. கூறியிருந்தார், ஒவ்வொருவரும் ஒரு கனவு இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும், இலக்கு இருக்கும், மற்றவர்களிடம் இருந்து மதிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும், லட்சியத்தை வென்றெடுப்பதற்கும் இதர பல விடயங்களுக்கும் கல்வியை உறுதுணையாக உதவுகின்றது. அந்த அடிப்படையில் கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அபிலாசைகள் அதே போன்று விருப்பங்களை நிறைவேற்றலாம். எனவே இந்த கல்வி என்பது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்ற போதுதான் அந்த இலக்குகளையும் வெற்றிகளையும் அடையக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை சித்தரிக்கின்ற வகையிலேயே இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் படம் தங்களுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இறுதியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலிச்சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய கேலிச்சித்திரமாக காணப்படுகிறது. நாயாறு பகுதியில் புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த புத்தர் சிலை திறக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி நிலவுகின்ற நிலையிலேயே இந்த கேள்விகளுக்கும் அப்பால் போலீசாரினுடைய பாதுகாப்போடு நேற்றைய தினம் புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மக்களும் அங்கிருந்த சைவ மக்களும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை சுட்டி காட்டுகின்ற வகையிலேயும் இன்றைய இந்த கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போடும். தொடர்ந்து எங்களுடைய காலைநேர செய்தியறிக்கை கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தலோடும் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள www.aadavannews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்ற இன்னும் ஒரு ஞாபகப்படுத்தலோடும் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்ற அந்த செய்தியோடும் மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறுகிறேன். சந்திப்போம். வணக்கம்.